இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சு. சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய். பொரிஞ்சதும் இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு காரத்துக்கு பச்சை மிளகா, ஒரு வத்தல் கிள்ளி சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கியதும் இது கூட 2 தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறேன். தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், காரத்துக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ லிவர் நான் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறலாம். லிவருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம். லிவருக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ லிவரை ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சு. இது கூட ஒரு 5 முந்திரி பருப்பு நான் அரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறலாம். இது தண்ணி ஊற்றிக்கலாம் கழுவிட்டு. இப்போ தண்ணி சேர்த்ததுனால நம்ம லிவருக்கு தேவையான உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சுட்டோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க இந்த கிரேவி. ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம். 10 நிமிஷம் தான் நமக்கு இந்த கிரேவி செய்கிறதுக்கு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சிம்மில் போட்டதை எடுத்து பார்த்துக்கலாம். பார்த்திங்களா, எண்ணெயில் நல்லா தெளிஞ்சு வச்சுருக்குங்க. சூப்பராக அருமையான ஒரு லிவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. நமக்கு இந்த அளவுக்குனாலும் நமக்கு கிரேவி வேணும். நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு இட்லிக்கு, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த கிரேவி அருமையாக இருக்குங்க. நான் இன்றைக்கி இட்லிக்கு தான் இந்த கிரேவி நான் செஞ்சுருக்கேங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். எப்பயும் நம்ம சட்னி சாம்பார் செய்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் எடுத்து இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலை லைட்டாக தூவிக்கலாம், மல்லி இலை இருந்தால்.